கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நாம் வாரந்தோறும் நம் அறக்கட்டளையின் மூலமாக பல்வேறு உயிரிறக்க செயல்கள் செய்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் தெருவோரம் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு ரொட்டிகள் வழங்குதல், மருந்து வழங்குதல், பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் அமைத்தல், பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் அமைத்தல், வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் அமைத்தல், ஸ்டான்லி மருத்துவமனை, விம்கோ நகர், கொருக்குப்பேட்டை, வடிவுடை அம்மன் கோயில் ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குதல், ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் ஆகிய உயிரிறக்க செயல்கள் சிறப்பாக நடைபெற்றன. இந்த உயிரிறக்க செயலுக்கு உதவிய அனைத்து கருணை உள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த உயிரிறக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைத்து அன்பர்களும் உடல் உழைப்பாகவோ பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம் அனைவருக்கும் வாழ்வில் பல்வேறு இலக்குகள் இருக்கும். உதாரணமாக, அதிக செல்வம் ஈட்ட வேண்டும், சமுதாயத்தில் போற்றப்படும் நபராக மாற வேண்டும், ஒரு விளையாட்டுத் துறையில் ஒன்றை சாதிக்க வேண்டும், நிறைய கல்வி கற்க வேண்டும் என்று நமக்கு பல்வேறு விருப்பங்கள் இருக்கும். நம்முடைய விருப்பம் புதியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய எண்ண ஓட்டங்கள், சொற்கள் மற்றும் செயல்கள் அந்த இலக்கிற்கு பொருந்தாமல் தற்போது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கும். இன்று சுயமுன்னேற்ற புத்தகங்களில் பெரும்பாலும் கொடுக்கப்படும் ஒரு முக்கியமான யோசனை என்னவென்றால், நம் இலக்கிற்கு ஏற்ற அலைவரிசையில், அதாவது நம்முடைய இலக்கிற்கு உள்ள வைப்ரேஷனுக்கு பொருத்தமாக நம்முடைய வைப்ரேஷனை வைத்துக்கொள்ளும் போதுதான் நம் இலக்குகளை எளிதாக அடைய முடியும் என்பதுதான் அது. இது கூறுவதற்கு எளிதாக இருந்தாலும் அதை செயல்முறைப்படுத்துவதில் பெரும்பாலானவருக்கும் சிரமமாக இருக்கிறது. நம்முடைய பழைய பழக்க தோஷத்தினால் நம்முடைய எண்ணம், சொல், செயல் ஆகியவை சாதாரண வைப்ரேஷனில் இருந்து கொண்டு நம்முடைய இலக்கிற்கு பொருத்தமான வைப்ரேஷனில் பொருந்தாமல் இருக்கிறது. அவ்வாறு இலக்கிற்கு பொருத்தமான வைப்ரேஷனில் நாம் இருக்க வேண்டுமென்றால் அதிக விழிப்புணர்வு, மனப்பக்குவம், விடாமுயற்சி, ஒழுக்கங்கள் ஆகியவை தேவைப்படுகின்றன. ஆனால் இவற்றை எவ்வாறு அடைவது என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது. விழிப்புணர்வு, விடாமுயற்சி, மனப்பக்குவம், ஒழுக்கம் போன்ற அனைத்தையும் ஒருங்கே ஏற்படுத்தி தரும் ஆற்றல் பொருந்திய ஒரே பொருள் அன்பு மற்றும் கருணை தான். தன் பிள்ளைகளை வளர்க்க தனியாக முயற்சிக்கும் ஒரு தாயிடம் மேற்கூறப்பட்ட அனைத்து தன்மைகளும் ஒருங்கே இருப்பதை நாம் பார்த்திருப்போம். அதற்கு காரணம் அந்த தாய் அந்த குழந்தைகளின் மேல் வைத்த அன்பு. எனவே அனைத்து தன்மைகளையும் தரக்கூடிய அன்பை நாம் பழகிக்கொள்வது என்பது இன்றியமையாததாக ஆகிவிடுகிறது. இந்த உலகில் நாம் ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்பினாலும், ஆன்மீக ரீதியாக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் அன்பு, கருணையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த கருணையை கற்றுக் கொடுத்து இந்த உலகில் உள்ள இன்பங்களை மட்டுமல்லாமல் பேரறிவு, பேரின்பத்தையும் அனைத்து உயிர்களும் அடைய வேண்டும் என்பதே நமது அறக்கட்டளையின் முக்கியமான நோக்கமாகும். கருணையை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தனியாக செய்வது என்பது மிக மிக கடினம். ஆனால் ஒத்த கருத்துடைய கூட்டத்தாருடன் சேர்ந்து கொண்டால் அந்த கூட்டமே கருணையை கற்றுக் கொடுத்துவிடும். இதனை வள்ளல் பெருமான் நெஞ்சறிவுறுத்தல் பகுதியத்தில் பல்வேறு ஆன்மீக தன்மைகளை அடைவது பற்றி கூறும்போது சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி சாராதால் என்று குறிப்பிடுகின்றார். எனவே கருணையை கடவுள் வழிபாடாக செய்யும் நமது அறக்கட்டளையின் உயிரிறக்க நிகழ்வுகளில் அனைத்து அன்பர்களும் பணமாகவோ பொருளாகவோ உடல் உழைப்பாகவோ தொடர்ந்து கொடுத்து பங்கு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக வாரந்தோறும் நடக்கும் அறக்கட்டளையின் மூலமாக நடக்கும் உயிரிறக்க செயல்களில் தொடர்ந்து கலந்து கொண்டு எல்லா நன்மைகளும் அடைய வேண்டும் என்பது அறக்கட்டளையின் விருப்பமாகும். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். அண்ணாவோ என்னருமை ஐயாவோ, 12 கண்ணாவோ, வேல் பிடித்த கையாவோ, செம்பவள வண்ணாவோ, நற்றணிகை மன்னாவோ, என்றென்றே எண்ணாவோ, துன்பத்திருங்கடற்குள் மன்னினனே அண்ணாவோ என்னருமை ஐயாவோ. மன்னப்பார் போற்றும் மணியேனின் பொன்னருளை துன்னப்பாராது சுழன்றே நருணகிரி தன்னப்பா நற்றணிகை தன்னில் அமர்ந்தருளும் என்னப்பா என்னும் இந்த ஏழைக்கு இறங்காயோ. காய்கின்ற நெஞ்ச கடையேன் திருத்தணிகை வாய் நின்று உனது புகழ் வாய்ப்பாட கை குவித்து தூய் நின்றே தான்
என்னைக்கோ பெற்று வளர்த்தாய் அறியேனை என் பிணைத்தார் வள்ளற்கு இனிமை பெரும் மணியே அன்பினைத்தோர் போற்றும் அருட்டணிகை மன்னவனே வன்னோயும் வஞ்சகர்த்தம் வன் சார்பும் வன் துயரும் என்னோயும் கொண்டாதனை எண்ணிடுவேனோ அன்னோ முறை போகி ஐயா முறையேயோ மன்னோ முறை தணிகை வாழ்வே முறையேயோ அண்ணாவோ என்னருமை ஐயாவோ அண்ணாவோ என்னருமை ஐயாவோ. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.